அதிமுகவோட அவங்க எவ்வளவு பயத்தில் இருக்காரு தம்பி உதயகுமார். புரட்சி தலைவருக்கு உருவாக்கிய இயக்கம் 10 ஆண்டுகள் அவர் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்த இயக்கம். அம்மா அவர்கள் கிட்டத்தட்ட 4 முறை ஆட்சி பொறுப்பில் உருவாக்கிய இயக்கம். இவர்களும் அந்த அம்மா கொண்டு வந்த ஆட்சியை 4 வருடம் ஆட்சி பொறுப்பில் இருந்து விட்டு மக்கள் வரிப்பணத்தை சுவைத்தவர்கள் அவங்க. அதனால அந்த சுவை கண்ட பூனைகள் ஏதாவது பண்ணி ஆட்சிக்கு வரும்னு அவர்கள் ஏதோ மாதிரி செய்யறாங்க. அதெல்லாம் தெரியுது. ஏன்னா அந்த தொண்டர்கள்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. நிர்வாகிகள்லாம் முன்ன அப்படிதான் சொல்லியிருந்தாரு, எங்களோட பிரம்மாண்ட கட்சி கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு. அதுக்கு விஜய் மதுரை மாநாட்டில் அருமையான பதிலை சொல்லியிருந்தார். திரும்பவும் விஜய் அவர்கள் இவர்கள் அழைப்புக்கெல்லாம் உறுதியாக பதில் சொன்னார். ஒன்னு கேட்கிறேன், விஜய் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு உச்சபட்ச நடிகர், உச்சபட்ச நடிகராக இருக்கின்ற பொழுதே அவரது வருமானத்தை எல்லாம் விட்டுவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக மாற்றத்தை கொடுப்பேன் என்று அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு என் தலைமையில தான் கூட்டணி வரும்னு அவர் விக்கிரவாண்டிலையும் சொல்லியிருக்காரு, மதுரையிலையும் சொன்னார். இதை நான் சொன்ன உடனே விஜயோட போறீங்களாங்க? அவர் சொன்னதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், தெரியப்படுத்துறேன். உங்களுக்கு அந்த சில பேர் கூவி கூவி விஜய் அழைக்கிறாங்களே அவர்களுக்கு. அவரு ஒரு உச்சபட்ச நடிகர், அவ்வளவு வருமானத்தையும் புகழையெல்லாம் விட்டுவிட்டு இந்த கல்லாப்பட்டி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு அவரை தோல்ல தூக்கிட்டு அலைய போறாரா? இது ஒரு சிறு குழந்தைய கேட்டா கூட சரி சொல்லும். அதனால பழனிசாமி அங்க கூட இருக்கிற அந்த நிர்வாகிகளையும் அந்த தொண்டர்களையும் சோர்ந்து போயிருக்கவர்களை இன்னும் 1 மாசத்துக்கு இதை வச்சு ஓட்டுவார். விஜய் அதுக்கு பதில் சொல்ற வரைக்கும் இதை ஓட்ட போறாரு தவிர அதுக்கு வாய்ப்பே 1% கூட வாய்ப்பு இல்லை என்றுதான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் போய் அது மாதிரி பழனிசாமி தலைமை ஏற்றுக்கிட்டாருன்னா அது அவருக்கு அது இட்ஸ் லைக் சூசைடல் அட்டெம்ப்ட்.